ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாக்கியலட்சுமியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பாக்கியலட்சுமி வந்து ஒரு பொண்ணோட தானே பார்த்தேன், அக்கா வந்து புரிஞ்சிக்க மாட்டேருக்காங்கன்ட்டு அழுதுகிட்டே வந்து போயிடுறாங்க. ஸோ பாக்கியலட்சுமி வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது எழில் வந்து கேட்குறாங்க, ஏம்மா இவ்வளோ வந்து சுகமாக இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ எழில்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால டென்ஷனாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அந்த நேரத்தில் செல்வி வந்து அழுதுகிட்டே வந்து இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ பாகியலட்சுமி வந்து செல்வி இதுக்கப்புறம் வெளியே வராத, நீ இனிமேல் இந்த வீட்டுக்கே வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ செல்வி வந்து அழுதுகிட்டே வெளியே போயிடுறாங்க. எழில் வந்து பின்னாடியே போய் செல்வி கிட்டே கேட்குறாங்க, ஏன்க்கா என்ன நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி அம்மா வந்து கோவமாக இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து செல்வி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. எழிலுக்கு வந்து தெரியும் அப்பா எந்த மாதிரின்னு, ஆனால் வந்து செல்வி முன்னாடி காட்டிக்க முடியாமல் செல்வியை சமாதானப்படுத்தி நீங்கள் சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு செல்வியை கொண்டு போய் வீட்டில் விட்டு வராங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து செல்வியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே பாக்யா வந்து கோவமாகவே கேட்குறாங்க, ஏன் நீ வந்து நான் தான் உன்னை வரவேணான்னு சொன்னேனே அப்படின்ட்டு. அப்போ பாக்யாவோட மாமியாரும் வந்துடுறாங்க. வந்து கேட்குறாங்க, ஏன் பாக்யா நீ வந்து செல்வியை வரவேணான்னு சொன்னேன் அப்படின்னு. பாக்யா சொல்கிறாங்க, செல்விக்கு வந்து வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுமா, அதனால தான் நான் வரவேணான்னு சொன்னேன் அப்படின்னு. ஸோ இவங்களோட பேச்சிலேயே வந்து இந்த சீரியல் இன்னைக்கோட முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.